ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரெசிபி வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு ரீல்ஸில் பார்த்தேங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வேலை. அப்புறம் பொடி ஐட்டம் என்னோடய பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும், என் சின்ன பொண்ணுக்கு. சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த பொடி எதுக்காகன்னா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொடி. கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் மாதிரி இதை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா புஸ்டிக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பாப்பாட்ட கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. பொட்டுக்கல்லை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ட்ரையாகவே எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், மிளகு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாமே போட்டுக்கணும். பூண்டு கருவேப்பிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த ரீலில் சொல்லலை, இருந்தாலும் நம்மளோட டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் நானாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பொட்டுக்கல்லை வந்துட்டு ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். இந்த திங்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து இந்த மண் சட்டியில் வறுக்கிறதுனால கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி ஆயிரும் அந்த சட்டி. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டேன். ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா பெருங்காயமும் உப்பும் அந்த டைமில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஜீரணமாக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு அந்த நீங்கள் பண்ணுற லைக் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் வீடியோ வந்து கண்டினியூஸாக என்னால் போடவே முடிய மாட்டேங்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. அப்பப்போ கஷ்டமாக இருக்கும், ஐயோ வீடியோவே போட முடியலையே அப்படின்னு சொல்லி. எப்போயாவது கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் திரும்ப எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். சரி அதெல்லாமே தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாப்பாவுக்குமே மதியம் வந்ததுக்கப்புறம் கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் வீடியோவே அப்லோட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.